ஹலோ, இது டெக்கி ப்ளஸ் பக்கி. நான் உங்கள் மெக்கி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை நம்ம வேல்யூ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து எவ்வளோ அழகாக மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் ஒரு ஸ்டோரி சொல்லிவிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ரொம்ப அழகான கிராமம். அந்த கிராமத்தை எப்போவுமே நைட்டு வந்து பாதுகாக்க ஒரு காவலாளி வந்து இருப்பான். அன்றைக்கி பௌர்ணமி நேரம் ரொம்ப அழகாக இருக்குது. நிலா வெளிச்சத்தில் அவன் உட்காந்து தான் வாழ்க்கையோட நினைவுகளை வந்து அசை போட்டுட்ருக்கான். அப்போது கொஞ்சம் இரவு நேரம் ஆக ஆக அவனுக்கு வந்து யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. யார் இங்கே அழுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசித்து பார்த்துட்டே இருக்கான். அவனோட சத்தம் வந்து ரொம்ப பக்கத்தில் அவனுக்கு கேட்குது. ஓகே, என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். ஓகே, இது நம்மளோட யோசனை போல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நிலா வெளிச்சத்தில் அவனோட நினைவுகளை நோக்கி அவன் பயணிக்கிறான். ஆனால் நேரம் போக போக அவனோட சத்தம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. யாரோ நம்மளை சுற்றி அழுதுட்ருக்காங்க அப்படிங்கிற உணர்வு வந்து அந்த காவலாளிக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் யார் அழுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செக் பண்ணி பார்க்குறான். எங்கேயோ ஒரு தூரத்துலேருந்து ஒரு அழுகிற சத்தம், ஒரு பையன் அழுகிற சத்தம் வந்துட்டு அந்த காவலாளிக்கு கேட்குது. அந்த அழுகிற சத்தத்தை பின்னோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கான். ஒரு கடைசியாக வந்துட்டு ஒரு பாலடைஞ்ச வீடு வருது. அந்த வீட்டை நோக்கி போய்கிட்டே இருக்கான். அந்த வீட்டுக்குள்ளேருந்து அழுகிற சத்தம் வந்து கேட்குது. என்ன, யாரும் இல்லாத ஒரு பாலடைஞ்ச வீட்டிலேருந்து அழுகிற சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே அவன் போகிறான். ஒரு பையன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு 18-20 வயசு இருக்கும். அந்த வயசில் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். என்ன, இரவு நேரத்தில் இவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கானே, என்னப்பா தம்பியாச்சு, ஏன் நீ இந்த இரவு நேரத்தில் அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளி வந்து ரொம்ப மென்மையான குரலில் கேட்குறான். அதுக்கு வந்து அந்த பையன் சொல்கிறான், என்னோடய வாழ்க்கையில் எப்பயுமே வந்துட்டு கஷ்டம்தான் நடந்துகிட்டே இருக்குது. எனக்காக என் வாழ்க்கையில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எதுவுமே முழுசாக அவன் பேசாமல் திரும்பி அழுறதை வந்து அவன் தொடங்குறான். இந்த காவலாளிக்கு ஒரே பயமும் ப்ளஸ் வந்து பரிதாபமும் ஏற்படுது. ஏன் இவன் வந்து அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவன் யோசிக்கிறான். நீ என்ன ஆச்சுன்னு சொன்னின்னா என்னோட முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து அந்த பையன் சொல்கிறான், இந்த உலகத்தில் எனக்காக யாருமே இல்லை. என்னோடய சின்ன வயசுலேயே என்னோடய அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. ஸோ என் அப்பா அம்மாவோட சொந்தக்காரங்க வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். ரொம்ப அடிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தேன். எனக்கு ஒரு 18 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, உனக்கு 18 வயசு ஆகிடுச்சு, உன்னை நீயே பார்த்துக்கிற நிலமை வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறமும் உனக்கு நாங்கள் வந்து எல்லாமே உன்னை டேக் கேர் பண்ணிக்க முடியாது. உனக்கு உணவு உடை இதெல்லாம் கொடுக்க முடியாது. உன்னை நீயே பார்த்துக்கோ, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் அவங்கள தவிர எனக்கு வந்து வெளி வட்டாரம் யாருமே தெரியாது. நான் பள்ளிக்கு போனதே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க கிட்ட கேட்டேன், எனக்கு இந்த உலகத்தில் உங்களை விட்டால் யாருமே தெரியாது, நான் எங்கே போய் எப்படி வாழ்வேன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இந்த ஊரில் ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் அப்பா அம்மாவோட வீடு, நீ அந்த வீட்டில் போய் வாழு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்கிறப்போ கூட, இவங்க பாலடைஞ்ச வீடுன்னு சொன்னப்போ கூட என்னால் அதை வந்து ஏற்றுக்க முடியல. பட் இங்கே வந்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய பாலடைஞ்ச வீடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்க்குறப்போ இந்த வீட்டில் எனக்குன்னு எதுவுமே இல்லை. இப்படி ஒரு வீட்டை வச்சு என்னோடய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நான் எப்படி எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப அழ ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த காவலாளி வந்து அவனோட நிலைமை பார்த்து பரிதாபமாக இருந்தாலும், இந்த வீட்டில் ஒரு பொருள் கூடயா வந்துட்டு உனக்கு வந்து உபயோகப்படுற பொருளாக உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் வந்துட்டு சொல்கிறான், திரும்பி ஒரு முறை சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்துட்டு அவன் சொல்கிறான், இல்லை, இந்த வீட்டில் ஒரு பொருள் கூட என்னோடய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக உபயோகமாக இருக்க ஒரு பொருள் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த காவலாளி சொல்கிறாங்க, ஓகே, இதுலேருந்து நான் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொருளை நான் வந்து ஒரு 6-7 மணி நேரத்துக்கு அப்புறம் உனக்கு வந்து உபயோகப்படுற பொருளாக மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எந்த பொருள் வேணால் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு உங்களால் என் வாழ்க்கை மாறிச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு வந்துட்டு அந்த பையன் சொல்கிறான். ஓகேன்னா அவரும் வந்துட்டு ஓரத்தில் ஒரு வந்து விளக்கு இருக்குது. அந்த விளக்கு வந்து ஒரு கண்ணாடி குப்பி வந்து மூடி இருக்குது. அந்த கண்ணாடி குப்பியை மட்டும் அவர் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த காவலாளியை நோக்கி அந்த பையன் ஓடி வரான். ஓடி வந்து சொல்கிறான், ஐயா, நீங்கள் வந்து 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த கண்ணாடி குப்பியை வந்து பயனுள்ள பொருளாக மாற்றுறேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அது எவ்வளோ பெரிய பயனுள்ள பொருளாக இருந்ததுன்னு. வேகமாக காற்று என் வீட்டு பக்கம் அடிக்க அதில் விளக்கு வந்து தானாக காற்றுல அசைஞ்சது. அந்த காற்று மிகவும் வேகமாக அடிக்க அந்த விளக்கு வந்து அணைஞ்சிருச்சு.
ஸோ இப்போ நான் இருளில் மூழ்கி இருக்கேன். அப்போ தான் தெரிஞ்சுது அந்த கண்ணாடி குப்பி வந்து எவ்வளோ முக்கியம் என் வாழ்க்கைக்கு. என் வீட்டையே இருள் இல்லாமல் வச்சுருக்கிறதுக்கு அந்த கண்ணாடி குப்பி எவ்வளோ முக்கியங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு அதையே திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னான். இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க பொருள் வந்து உங்களை விட்டு போகிற வரைக்கும் அது உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் எந்த பொருள் வந்து முக்கியம், இருக்க ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு எந்த விதத்தில் பயன்படுது அப்படின்னு நீங்கள் புரிய ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த பொருளை வச்சு நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக போயிட்டே இருப்பீங்க. எவங்க ஒருத்தங்க அவங்கள சுற்றி இருக்க பொருளோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. இது பொருள் பற்றின மட்டும் விஷயம் கிடையாது. நம்மளோட அப்பா அம்மா, இல்லை நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளோட நண்பர்கள், நம்மளோட ஆசிரியர்கள், இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளோட முதலாளிகள், எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து உபயோகப்படுறாங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் என் அப்பா அம்மா எனக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னு எத்தனை பேர் கேட்குறாங்க. ஸோ இருக்கிறப்போ யாரோட அருமையும் நமக்கு தெரியாது. நம்ம லைஃப்பில் இருந்து அவங்க மூவ் ஆகிறப்ப தான் அவங்க நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும். அவங்க இருக்கப்பயே நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகும். ஸோ உங்களை சுற்றி இருக்க எல்லா பொருளையும் நேசிங்க. எல்லா பொருளுமே ஏதோ ஒரு வகையில் உங்களோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு தான் போகும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.